ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லேபடார் பப்பியோடைய ஃபுட் அக்ரெஷன். ஸோ எப்படின்னா, இந்த பப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ 5 months பப்பி இது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி பப்பி. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இதில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் அக்ரெஷன் ரொம்பவே இருக்குது. ஸோ ஃபுட் அக்ரெஷன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணிங்கன்னா அமைதியாக சாப்பிடும், எதுவுமே பண்ணாது. பட் ஆனால் நீங்கள் பவுலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, அவங்க ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போட்டு வச்சுட்டோன்னா இந்த அக்ரெஷன் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ இந்த பப்பிக்கு ஆனால் இது வந்து 3 to 4 classes மேலே இது போயிட்டுருக்கு. பட் ஆனால் இன்னும் ரெக்கவர் ஆகலை. பட் அந்த கம்ப்ளைண்ட் இருக்க அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எதனால் வருது அப்படின்னா, ஸோ பப்பிலே அது கண்டிஷன் பண்ணாதனால வரதான். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி பப்பி. பட் ஆனால் அந்த ஃபுட்டுக்கு என்ன ஒரு ரியாக்ட் இருக்குன்றது மட்டும் பாருங்கள். ஸோ இது நார்மல் ஃபுட்டு தான். சரி, கேர்ட் ரைஸ். ஸோ நான்வெஜ்ஜுக்குமே இது இருக்கும். பட் ஆனால் கேர்ட் ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. நோ நோ. ஸோ இப்போ டச் பண்ணலாம். ஓகே, இப்போ நீ எப்படி வேணால் டச் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஏன்னா ஃபுட்டுக்கு இப்போ வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். பப்பி இப்போ வெயிட் பண்ணிவிட்டு, ஆனால் இது ஃபுட்டு எடுக்கும்போது தொட முடியாது. கெஸ் இட் இட் kiss it, kiss. இல்லைனா சரி, ஒரு ஸ்டிக்கை வச்சு நான் டெமோ காட்டுறேன். அந்த ஸ்டிக்கை எப்படி கடிக்க மட்டும்தான். சார் டேரெக்டாக கை வச்சுன்னா கை கடிச்சிருங்க. இது ஒரு ஸ்டிக்கு, சரிங்களா? இந்த ஸ்டிக்கை என்ன ஃபைட் பண்ண மட்டும் சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சு ஸ்டிக்கை ஃபைட் பண்ணுறத மோட்டிவேட். ஃபுட்டு எடுத்து சவுண்ட் கேட்குதுன்னு அந்த சவுண்ட் கேட்குதுங்களா? ஸோ இப்போ இந்த பப்பியை பாடியில் டச் பண்ணாலும் சவுண்டு தான். பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தாலும் எதுவுமே பண்ணாது. ஓகே, குட், வெரி குட், குட் குட். நோ, ஓகே ஓகே. ஸோ ஃபைட் பண்ணல. ஸோ நான் டச் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த சவுண்டு கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த பவுலில் இப்போ நான் வந்து ஃபுட்டு போட முடியாது, பவுலில் நான் எடுக்க முடியாது, அப்போ கடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இந்த டிஷ் பிடிச்சிட்டு ஸோ அவங்க ஓனர் கிளம்புறாங்க, அதனால் பப்பி கொஞ்சம் இதாகுது. ஓகே, இஸ் இட் 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 தெரியுங்களா? டச் பண்ண போனாலுமே இப்போ நான் பவுலில் எடுக்க முடியாது. அப்போ நான் எப்படி எடுப்பேன்னா, டாகை டாக் பண்ணிப்போம். நோ, கட் கப் செட் செட் வாட் இஸ் இட்? குட், வெரி குட், குட் குட். சார் இப்போ தெரியும், நல்லாவே தெரியும். 1 second. குட், நோ, குட். ஸோ இப்போது இந்த பப்பி ஈஸியாகவே நம்ம கிட்ட போகலாம், ஜஸ்ட் கை கொடுக்கலாம், என்ன நம்மளை எதுவுமே பண்ணாது. ஏன்னா ஸோ அந்த பப்பி இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபுட்டு மேலே இருக்க அக்ரெஷன் வந்து இது ஃபுட்டு கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஆகுது. ஸோ அப்போ இது எதனால் வருது அப்படின்னா, ஸோ பப்பியில் நீங்கள் ஒரு 45 days எடுக்கலாம், 50 days எடுக்கலாம், நீங்கள் எந்த டேஸில் எடுத்தாலும் சரி. ஆனால் ஒரு பப்பியாக இருக்கும்போது ஃபுட்டு மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணும், ஃபுட்டு கொடுக்கும்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போடுங்க. குட், வெரி குட். அது கேர்ளாக இருந்தாலும் சரி, மேல் பப்பியாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் பப்பியாக இருந்தாலும் சரி, குட் பாய், குட் கேர்ள், தடவை கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பப்பி ரிலாக்ஸாக சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்போ டச் பண்ணாலும் ஒன்றுமே தெரியாது, அது மேலே அது ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபுட்டு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபைட் பண்ணுற மோட்டிவ் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, தனியாக கொடுத்துருவாங்க ஃபுட்டை. கொடுத்து அது பாட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டு பழகிடும். ஸோ
சம்டைம் என்ன பண்ணுவாங்க, எனக்கோ ஒரு நாள் 6 to 7 மந்த்துக்கு மேலே போகும்போது டக்குன்னு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பப்பிக்கிட்ட போய் இந்த சாப்பாடு தீர்ந்துச்சு கொடுக்க போவாங்க. ஸோ செல்லமாக கூட கொஞ்சிட்டு போவாங்க. அதை இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும், டக்குன்னு கடிக்க போகும். ஸோ உடனே என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம டாக் வந்து அக்ரெசிவாக மாறிடுச்சு, ஃபுட்டு கொடுத்தா கடிக்குது அப்போ அப்படின்றாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து டாக் மேலே கிடையாது, பெட் பேரண்ட் மேலே தான். அந்த டாக் இவ்வளோ நாள் ஃப்ரீயாக சாப்பிட விட்டீங்க, இப்போ போயிட்டு அதை தொடும்போது அது கோபம் வருது. சரிங்களா? இது நீங்கள் பப்பிலே கண்டிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அடல்ட் ஆகும்போது அது வந்திருக்காது. ஓகே, குட், தேங்க்யூ. ஓகே, சரி, வெரி குட். ஸோ எங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் எங்களுடைய சர்வீசஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சர்வீஸ் வேணுன்றோம் கால் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.